அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கை எதிர்பார்க்க முடியாது என்றும் அந்த கட்சியின் ஆட்சி பல தலைமுறைகளை அழித்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமஷ்டிபூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள மோசடி வழக்குகளில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சியினர் ஜாமீனில் வெளியே இருப்பதாக விமர்சித்தார். தற்போது அவர்கள் பீகாரின் மக்கள் தலைவர் கர்பூரி தாக்கூரின் பட்டத்தை திருட முற்படுவதாகவும் இதனை பீகார் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார். 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி தாழ்வு மண்டலமாகவும் 26ஆம் தேதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அது அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு அரபிக்கடலை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி புயல் உருவாகும் பட்சத்தில் அந்த புயலுக்கு மோந்தா என பெயர் வைக்கப்பட உள்ளது. இதனால் வரும் 27ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வரையிலும் சூறாவளி வீச வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 28ஆம் தேதி மத்திய வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் கரை திரும்பவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.